அதேமாதிரி இப்போ இந்த ரத்தம் தானம் அந்த இதெல்லாம் கொடுக்கும் பொழுது முஸ்லீம் மற்ற சமூகத்தை சார்ந்த அவங்கள்ட்ட இருந்து ஒரு முஸ்லீமுக்கு ரத்தம் வாங்கிக்கலாமா சார்? அது தாராளமாக வாங்கி கொள்ளலாம். ஏன் இப்படி கேள்வி வரும்னு சொன்னால், அவங்க இறை நிராகரிப்பில் இருக்கிறாங்களே, குஃப்ரில் இருக்கிறாங்களே, இன்னமும் முஷ்ரிக்கூன நஜிஸ் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய அந்த குஃப்ரில் இருக்கக்கூடியவங்களுடைய ரத்தத்தை ஈமான் உள்ளவருடைய உடம்புல எப்படி ஏற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேட்குறீங்க. அவங்க குஃப்ரில் இருக்கிறாங்க, நஜீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொள்கை அடிப்படையிலே தான், உடல் ரீதியாக அல்ல. இல்லை, அவங்க பல தெய்வ கோட்பாட்டில் இருக்கிறாங்க, உருவ வழிபாட்டில் இருக்கிறாங்க, சிலை வணக்கத்தில் இருக்காங்க. இஸ்லாத்தின் பார்வையில் அது கூடாது. இப்போ கொள்கை விஷயத்தில் தான் அவங்க தவறாக இருக்கிறாங்களே தவிர, உடல் வரும் பொழுது அதில் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அவங்கள தொடரலாம் தானே. இப்போ அவங்க நம்மளை தொடர்றாங்க, நம்ம அவங்கள தொடறோம், இது உமாக்க கூடுதானே, இது தடை செய்யலையே. உடல் வரும் பொழுது சுத்தம் தானே, கொள்கை அடிப்படையில் தான் கூடாது. இப்போ ரத்தங்கிறது உடல்லேருந்து எடுக்கக்கூடியது தான். அதனால் அவங்க தர்ற அந்த ரத்தத்தை தாராளமாக ஒரு முஸ்லீமுடைய உடம்புல அது ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே.